ஊரணியில விடுறதுக்காக மீன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே நாங்க வயலுக்கே கொண்டு வந்துட்டோம். ஒரு 4 பையில எல்லாத்தையும் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. கடகடன்னு எல்லாத்தையும் தூக்கி பட்டியக்கல்ல அடுக்கி வச்சாச்சு. மீன் எல்லாமே சூப்பரா துள்ளிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனே உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிக்கிட்டு ஊரணிக்குள்ள கிளம்பியாச்சு. 2000 மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம ஊரணிக்குள்ள விட்டுட்டோம்னா தண்ணி வத்துறப்ப அப்படியே பிடிச்சிக்கலாம். நம்ம மாமரத்து பக்கத்துல இந்த ஊரணி இருக்கும். ஊரணி பேரு செடி ஊரணிங்க. அங்க இருந்து கொண்டு வர வரைக்கும் ஆக்சிஜன் நல்லா வேணும்ன்றக்காக பயங்கர டைட்டா கட்டி வச்சுட்டாங்க. கட் பண்ணவே முடியல. மதுரைக்காரனுக்கு கையே கத்தி விரலையை வச்சுன்னு நம்ம பல்லையே ஆயுதமா வச்சு கலட்டியாச்சு. அம்மாவை தொட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. விட்ட மீன் எல்லாமே நல்லபடியா வளர்ந்து வரணும்னு. கடகடன்னு ஃபுல்லாத்தையும் கொட்டி விடணுமா இல்ல பைய தான் கொட்டணுமான்னு ஒன்றும் தெரியல. டேங்க்ல வளர்க்குற ஃபிஷ் எல்லாத்தையுமே பைய பொறுமையா விடுறதுனால சரி அதையே மெயின்டைன் பண்ணலான்ட்டு அதையே மெயின்டைன் பண்ணியாச்சு. எத்தனையோ வருஷமா மீன் விட்டு வளர்த்துட்டு இருக்கோங்க. இந்த வருஷம் மட்டும்தான் மீன் விட்டு வளர்க்கையில கண்ணால பார்த்திருக்கேன். நானே வேற விட்டுருக்கேன். ஆனந்தத்துல இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள மீன் எல்லாமே காலியா போயிருச்சு. அப்படியே கவரை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இனி மீன் பிடிக்கிறப்ப தாங்க மீனோட வேலையே.